ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு தயிர் சாதம் ரெசிபி தான். இதில் என்ன பெரிய ரெசிபி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுலையுமே சில பொருள் நம்ம ஆட் பண்ணும் போது தயிர் சாதத்தோட டேஸ்டே வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி தயிர் சாதத்தை டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதத்தை நல்லா குழைவாகவே நம்ம வடிச்சிக்கலாம். பச்சரிசி புழுங்கரிசி எதில் செஞ்சாலுமே நல்லா இருக்கும். ஆனால் யூஸ்வலி பச்சரிசியில் செஞ்சீங்கன்னா வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் வெரைட்டி ரைஸுக்காக செஞ்சீங்க அப்படின்னா ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் மேலே இருக்கிறத வெரைட்டி ரைஸ்க்கும் அடியில் இருக்கிற சாதத்தை நம்ம தயிர் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேனை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் துருவுன இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை பொடுசா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சியை லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் சூடாக இருந்துச்சுன்னா இந்த வெண்ணெயை டைரெக்டாக நம்ம சாதத்துலேயே கூட நம்ம ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெண்ணெய் லைட்டாக உருகுனா போதும், ரொம்ப நம்ம அதை நெய் மாதிரி மாற்ற தேவையில்ல. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்துலேருந்து 3 டம்ளர் சாதம் எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாளிப்பை இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூடான சாதமாக இருந்தால் இப்போ ஆட் பண்ணும் போதே நம்ம வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப்பு காய்ச்சின பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பாலை ஊற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சேர்ந்து வரும்போது மிச்சம் இருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யூஸ்வலி நீங்கள் சாதம் ரொம்ப சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி கலர்னிங்கன்னா நிறையா உங்களுக்கு பால் தேவைப்படும். அதனால ஓரளவுக்கு நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி கலரிக்கலாம். நான் சேர்த்திருக்க பால் கொழுப்பு கம்மியான பால் தான். ஒருவேளை நீங்கள் திக்கான பால் சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வேணுமா எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஆனா நீங்க தயிர் சாதம் முன்னாடியே ரெடி பண்ற மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப புளிச்சு போகாம இருக்கும். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்தோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது கலர்னிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணியோ பாலோ கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஆற கொஞ்சம் இறுகி வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப டேஸ்டான ஒரு தயிர் சாதம் ரெசிபி செய்ய முடியும். புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.